எட்டாத கனியை ஏன் மனம் புளிப்பென்று சொல்கிறது? அது ஒரு கோடைக்காலம். ஒரு தனிமையான நரி உணவை தேடி காடில் அலைந்து கொண்டிருந்தது. வெப்பம் சகிக்க முடியாததாக இருந்தது. பசியால் வயிறு வலித்தாலும் உணவு ஒன்றும் கிடைக்கவில்லை. அச்சமயம் பெரிய பெரிய ஜொலிக்கும் திராட்சை பழங்களால் நிறைந்த ஒரு தோட்டத்தை அவன் கண்டான். சுற்றிலும் பார்த்தான். யாரும் இல்லை. அந்த திராட்சைகள் மிகவும் இனிப்பாக தோன்றின. அவன் முழு சக்தியுடன் குதித்தான். ஆனால் திராட்சைகள் மிகவும் உயரத்தில் இருந்தன. மீண்டும் மீண்டும் முயன்றான். ஓடி குதித்தான். ஆனால் ஒவ்வொரு முறையும் தோல்வி. சூரியன் மறையத் தொடங்கியது. கோபமும் கால்வலியும் அவனை ஆட்கொண்டது. இறுதியில் அவனுக்கு தேவையே இல்லை என்பது போல் அவன் அங்கிருந்து நடந்து சென்றான். அந்த திராட்சைகள் புளிப்பாகத்தான் இருக்கும் என்று ஏமாற்றத்தை மறைத்துக் கொண்டான். நமக்கு கிடைக்காதவற்றை நாம் வேண்டாம் என்று சொல்லி மனதை சமாதானப்படுத்துகிறோம்.